வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்று நான் ஒரு மிகவும் சோகமான ஒரு காணொலியோடு தான் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே இந்த காணொலியை நான் பதிவு செய்ததன் நோக்கம் ஒரு விழிப்புணர்வுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. அண்மை காலங்களில் பூநகரியில் அடுத்தடுத்து இளையோர்களின் தற்கொலை அதிகரித்து கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு துப்பாக்கிய நிலையொன்று பதிவாகி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் செம்மன்குன்று பகுதியில் மிகவும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. கிளி பூநகரி மத்திய கல்லூரியின் உயர்தரத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற சசிகரன் யாழவன் என்பவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறான். அவனுடைய அந்த உயிரற்ற உடலம் இன்றைய தினம் அவனுடைய இல்லத்திலிருந்து தகன கிரியைக்காக கிரியைகள் முடிவடைந்து எடுத்து சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருந்த பூநகரி கூட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களும் அவன் கற்ற உயர்தரம் கற்ற கிளி பூநகரி மத்திய கல்லூரியின் முதல்வர் அவர்களும் ஒரு பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை நினைவுரையில் ஆட்டியிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த கருத்துக்கள் ஆழமானவை, அர்த்தம் பொதிந்தன, யதார்த்தத்தை உணர்த்தியிருந்தன. ஆகவே அந்த கருத்துக்களை உங்களுக்கு உள்வாங்கி அவற்றை உங்களுக்கு தருவதற்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். முதலில் நீங்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் அங்கு நடைபெறுகிற கிரிகைகளையும் நீங்கள் பாருங்கள். இறுதியில் எங்களுடைய சமூக பார்வையில் இந்த தற்கொலைகளுக்கு காரணம் என்ன, இதில் அதிகளவு செல்வாக்கி செலுத்திய காரணி என்ன, யார் இதில் தவறு விடுகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு சிறிய கருத்துக்களை நான் உங்களுக்கு வழங்கலாம் என நினைக்கிறேன். முதலில் இங்கே கருத்துரை வழங்குகின்ற பிரமுகர்களுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு கணம் கேட்டுவிட்டு தொடர்ந்தும் என் காணொலியோடு இணைந்திருங்கள் என்னுடைய பதிலுக்காக. இரண்டும் தந்து தரணியோடு வாழ்நாளெல்லாம் தருவதேனும் செல்வம் மதிப்போவல்லோ அதுவிற்கு ஆரவுதே பொய்மையவருக்கு பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையினேன் தனக்கு சுமையாய சுபபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே விளப்பிலா மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினம் வந்து பார்த்தபோது என்னால் அசைய முடியாமல் போய்விட்டது. இவருக்கு இந்த கதியா என்று விதி, இது விதி, சரியல்ல விதி, விதி அவரை கொண்டு போய்விட்டது. பாடசாலையார் வந்து புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தவர் திடீரென மாடு கட்ட வேண்டும் ஒரு எண்ணம் வந்தது. இங்கே வருகின்ற போது சொன்னார்கள், மாடு கட்டத்தான் போனவர் திடீரென்று எப்படி அவர் உள்ளம் மாறியது, மனம் மாறியது, கேட்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, இப்படியும் நடக்கிறதா என்று மாட்டு கயிற்றை எடுத்து தன்னுடைய கழுத்திலே போட்டு மரக்கிளையிலே மாட்டிக்கொண்டு தன்னுடைய நீத்து விட்டார். ஏன் அவனுக்கு என்ன நடந்தது, எதற்காக இது செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். விதியவரை கொண்டு போய்விட்டது. நாங்கள் அவரை நல்ல முறை செய்து கொஞ்சம் பேருக்கு அரை மணி நேரம் ஸ்கூலில் ஒரே ஒன்று இருக்கு. அவர் படித்த பாடத்தில் அவரை கற்பித்த ஆசிரியர்கள் பலரை முக்கியமாக அவர் இறுதியாக படித்து உண்மையிலே இன்னும் ஒரு சில மாதங்கள் நாற்பது உயர்ந்த பரீட்சை எழுத போகிறார். அதற்காகத்தான் படித்துக் கொண்டிருந்தார். பாடசாலை வந்த போதும் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்து விட்டு தான் மாடு கட்ட போறார். மாடு கட்ட போன போது என்ன சிந்தனை வந்ததோ அது தெரியாது. அவருடைய பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் குழுமியிருக்கிறார்கள். ஆகவே பாடசாலை சார்பாக எங்களுடைய
மத்திய கல்லூரியின் அதிபர் திரு ஆர் பாலச்சந்திரன் அவர்களை அஞ்சலி ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பிரார்த்தனையிலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாணவன் சசிகரன் யாழவன் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து இறைவனோடு ஒன்று இருக்கின்ற இந்த வேளையிலே காலம் சிறந்த மருந்து, காலத்துக்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும். ஒரு சக்தி நேரம் கூட சில வேளையில் இறக்கிறதுக்கு எடுக்கின்ற முடிவு, தற்கொலைக்காக எடுக்கின்ற முடிவு ஒரு சற்று நேரத்திலே அதற்கே விளங்கும். நான் தவறாக முடிவெடுத்து விட்டேனோ என்று விளங்கி பிரயோசனமில்லை. கங்கை அருந்தியவன் விளக்கினவனில் தப்பிக்கொள்ளலாம், மத தீயிலே தீயிட்டு கொடுத்தவன் மூலம் தப்பிக்கொள்ளலாம், தோப்பிலே போட்டுவிட்டு சிந்தித்த பிரயோசனமில்லை. அடுத்த கணம் அவர் சிந்தித்திருக்கார், நான் பிள்ளையாக முடிவெடுத்து விட்டேன் என்று. ஆனால் அந்த சூழல், அந்த அவருடைய செயற்பாடு அதற்கு இடமளிக்காது. ஆகவே இங்கே இருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த இறப்பு அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், பெற்றோர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். காலம், அதற்கு காலம் தேவை. அந்த காலம் வரை நாங்கள் பொறுத்திருந்துதான் தீர வேண்டும். இந்த இறப்பு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், கோபத்தில் எடுக்கின்ற முடிவு, ஆத்திரத்தில் எடுக்கின்ற முடிவு அல்லது பொருளை இழந்து எடுக்கின்ற முடிவு எப்போதுமே சரியாக இருப்பதில்லை என்பதற்கான நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்பான குழந்தைகளை, இங்கே இருக்கின்ற எதிர்கால தந்தையினரே, எந்த உயிரும் தான் தப்பி வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற அதே வேளை ஐந்தறிவு படைத்த சிறு பிராணிகள் கூட தாங்கள் எந்த இடரிலும் ஒரு பாம்பு கூட அடிக்க போனால் அங்கே இங்கே ஓடி ஒழுக்கப் கொள்ளும். தான் தப்புவதற்காக, தான் உயிர் வாழ்வதற்காக, எந்த உயிரிலும் உயிர் வாழத்தான் விரும்புகின்றது. ஆனால் இந்த மாணவன் தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கின்றான். இது எங்கே நடந்த மாற்றம் அல்ல, இது ஒரு சம்பவம் அல்ல என்று படித்து பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழகத்திலே படிக்க முடிக்க கூட எத்தனை பேர் தோற்று போட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் நஞ்சல் இருக்கிறார்கள். அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் முன்னேறியிருக்கிறது. ஆனால் மனிதனிடம் இந்த பலமான மனப்பாங்கு, பலமான இந்த மனித உணர்வுகள் கட்டியெழுப்பப்படவில்லை, குறைந்து வருகிறது என்பது துக்கமானது. இந்த சூழல் தொடர்பாக இருந்தால் எங்களுக்கு இறப்புகள் தவிர்க்க முடியாமல் போய்விடும். ஆகவே அனைவரும் ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் பற்றி, யார் இந்த முடிவினால் யார் கஷ்டப்படுவார்கள், யார் துன்பப்படுவார்கள், யார் வேதனைப்படுவார்கள் என்கின்ற விடயங்களை மனதிலே கொள்ள வேண்டும். சற்று ஒரு கணத்தில் எடுக்கின்ற முடிவு எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிவிடும். அதுதான் இன்று கடந்து ஏறியிருக்கிறது. அன்புக்குரிய மாணவனை இழந்திருக்கின்றோம், எங்களுடைய பாடசாலை இழந்திருக்கிறது. இது எல்லோருக்கும் மிகுந்த கவலை, மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனை. ஆனாலும் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறான முடிவுகள் பிழையானவை. எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக நாங்கள் காலத்துக்காக காத்திருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும், அதுக்கு ஒரு மன ஆரோக்கியம் வேண்டும், மற்றவர்களோடு கலந்துரையாட வேண்டும், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணனுடனோ தாயுடனோ, தாய் பேசுவதெல்லாம் பெற்றோர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், பேசுவதெல்லாம் தன்னுடைய எதிர்காலத்துக்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை வழிநடத்தி செல்வதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தாய் இருக்க, தந்தை இருக்க, பிள்ளை இறந்து போவது என்பது மிக கடினமானது, மிக துக்கமானது, வேதனையானது. அதை தாங்கிக் கொள்வது என்பது மிக கடினமானது. நாங்கள் ஆறுதல் சொல்லலாம், ஆனால் அந்த ஆறுதலை அடைவதிலே அவர்களுக்கு நீண்ட காலம் தேவை. இந்த பிள்ளை இழந்திருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், வெவ்வேறு ஆறுதல் என அந்தரப்படுகிறார்கள். இதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய காலத்துக்காக காத்திருங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. மிகவும் துக்கம், மிகவும் வேதனை,
நாங்கள் 6 பேரில் ஆழ்ந்திருக்கின்றோம், எல்லோருமே ஆழ்ந்திருக்கின்றோம். இந்த பிஞ்சு 19 வயதிலே 19 வருட காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து ஏன் இந்த இடையிலே இந்த முடிவை எடுத்தான் என்பது மிக வேதனையானது. நான் சொல்வது போன்று அவர் எடுத்த முடிவு அடுத்த கணத்திலே அவர்களிடம் சிந்தித்திருக்கலாம். நான் பிழையாக முடிவெடுத்து விட்டேன் என்று நிச்சயமா சிந்தித்திருப்பார். அதிகமானவர்கள் அப்படித்தான். நெருப்பை கொடுத்திருந்தவர்கள் தன்னை காப்பாற்றுங்கள் என்றும் காட்டுகிறார்கள். கீழே தன்னை கொடுத்திருந்தவர்கள் காப்பாற்றுங்கள், மருந்தை கொடுத்தவரை கொண்டவர்கள் காப்பாற்றுங்கள் தான் காட்டுகிறார்கள். அந்த ஒரு சிறு களத்திலே இருக்க முடிவு அவருக்கே விளங்கும் அடுத்த களம் பிழை என்று எல்லா விஷயங்களும் நோக்கிட்டார். இறப்பு மட்டுமல்ல, இறப்பு மட்டுமல்ல, என்ன விடயமும் கோபத்திலோ அல்லது ஆத்திரத்திலோ அல்லது மன அழுத்தங்களிலோ, இந்த மன அழுத்தங்கள் அதிகம். அடுத்த முடிவுகள் அனைத்தும் பிழையாக காணுங்கள், 100 பிழையாக காணுங்கள். அது மாற்று கருத்து இல்லை. எனவே எங்களுடைய மாணவன் சசிகர் வியாழன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய இந்த உலகியல் வாழ்க்கையை விட்டு இறைவனோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு இந்த 19 வருட காலம்தான் இந்த இடத்திலே வேலை. இறைவன் அதுக்காகத்தான் படைத்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து, யதார்த்தத்தை உணர்ந்து நாங்கள் எல்லோருமே பிரார்த்திப்போம். ஒரு இப்போது இந்த இறை நம்பிக்கை, அதை இங்கே நான் சொல்ல வேண்டும். நாங்கள் சிறு பராயத்தில் இருந்து எங்களை இறை நம்பிக்கையோடு வளர்த்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படி வளர்ந்திருக்கிறோம். ஒரு துன்பங்கள் வருகின்ற போது ஒரு மனிதன் துன்பத்துக்காக இறக்குறதுன்னு சொன்னால் அல்லது சிக்கலுக்காக இறக்குறன்னு சொன்னால், பிரச்சனைக்காக இறக்குறன்னு சொன்னால் எத்தனை இறந்தோக்கு போட வேண்டும், எத்தனை முறை நாங்கள் இறந்திருக்க வேண்டும். பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் என்னன்னு சொன்னால் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியோர்களாக இருந்தாலும் சரி, சரியான நேர்த்தியான ஒரு இறை நம்பிக்கை வேண்டும். அந்த இறை நம்பிக்கை இருந்தால் பிரச்சனைகள் வருகின்ற போது மற்றவர்களுடன் தான் கலைக்க முடியாவிட்டாலும் தாயுடன் கலைக்க முடியாது, தகப்பனுடன் கலைக்க முடியாது, நண்பனுடன் கலைக்க முடியாது என்றாலும் ஒரு அறையிலே தன்னுடைய தெய்வத்தை இணைத்து, ஐயா உன்னிடம் இந்த பாரத்தை விடுகின்றேன், உன்னிடம் இதை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி இறைவனிடம் பாரத்தை கொடுத்துட்டு அவன் மீண்டும் கருகிறானோ நிச்சயமாக விட முடியும். செம்மங்குண்டு கிராம முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் அவருக்கு அஞ்சலியில் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்குமான ஒரு பேர் படிக்கக்கூடிய மாணவர் இங்கு விட்டுடலாக இருக்கின்றான். உண்மையாக முதல் குடியேற்றத்தில் என்னுடைய கனவு, என்னுடைய முதல் நியமனம் சமூக பாடசாலை. அந்த பாடசாலை பொருத்தமான அமைவிடத்தில் அமையவில்லை. அதாவது இந்த பிரதேசத்தினுடைய கல்வி எழுச்சி வரவில்லை. அந்த ஒரு நோக்கத்துக்காகவே அந்த பாடசாலையை நான் கற்துணிவில் ஜேஎஸ்புரி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும், வசந்தோம டிஎஸ்க்கு நன்றி சொல்லணும். அவர்கள் 2 பேரையும் அணைத்து இந்த பாடசாலையை ஒரு புதிய இடத்துக்கு நகர்த்தி உண்மையாகவே புதுப்பொலிவுடன் இந்த பாடசாலை மறுமலர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் முதல் குடியேற்றத்தில் இதில் அனைத்து பிரதேசத்து மக்களும் இருக்கின்றீர்கள். கல்வியில சடுதியாக முன்னேறிய 2 கிராமம் நெற்புலவும் சிரமம். ஆகவே இந்த மாணவர்கள் நான் நினைக்கின்றேன் இதனுடைய கற்ற சகபாடிகள் தமிழிலா, கவியழகன், நிதர்சன் உண்மையாளர்கள் நான் 1ஆம் ஆண்டிலிருந்து கற்படுத்தலாம். இவர்களுக்கு 3ஆம் ஆண்டிலிருந்தே இவர்கள் கற்றலுக்கு ஏற்றம் தவிர்ப்போம், எழுத்தறிவிப்போம், வாழ்க்கையை வளமாப்போம் என்று சொல்லி எங்களுடைய 7 நிறுவனத்தை நாம் உருவாக்கி என்னுடைய கிளைக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் யூனியன் பயிற்சி வரதன் புனருடைய இணைப்பாளராக நான் இருந்து கொண்டு ஒரு ஜிஎஸ்ஐ இணைக்கணும் என்று சொல்லி ராஜகோபாலை இணைத்து இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் இவர்களுக்கு வருடாந்த ஒன்றுடன் 15ஆம் தேதி இவர்கள் நாங்கள் சந்திக்கிறது. எனக்கு இவ்வாறான ஒரு சூழல் இருக்கும் இல்லை. ஆகவே நான் அன்பான இந்த பிரதேசத்து மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். நானும் பூனேரி மண்ணில மிகவும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு உழைத்தவன். இவர்களுக்கு உண்மையாக கல்வி போயிட்டிய கலைமதி ஆசிரியர், கவிதா ஆசிரியருடைய நான் ஊட்டி வளர்த்தது இந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியராக அதிபராக உண்மையாக
ஜாலவன் அது அந்தராக விடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 3 ஆண்டுகள் முன்பாடியே நேர்த்தியாக கேட்டவர், 5 ஆண்டுகள் சமமன்ற பாடசாலை தரமாக கேட்டு என்னுடைய அலுவலக திறப்பும் இவரிடம்தான் இருக்கும். நான் சற்று தாமதித்தாலும் அவர்தான் அலுவலகம் நல்ல ஒரு நெற்றியில நான் ஒரு ஜாப்பாவையும் கொண்டு வந்தேன். இந்த சமமன்ற பிள்ளைகள் சைவ சமய பிள்ளைகள் கட்டையாம் விபூதி பூசோடும் சந்தன போட்ட போடணும் சொல்லி அப்படியே இருக்கு. அப்படியே தான் அந்த நடைமுறை இருந்தது. நல்ல முன்னேற்றம். நான் அனுப்புகின்ற பொழுது பூனையில் சென்ற பொழுதுக்கு தான் அனுப்புவது இவர்கள் 6ஆம் ஆண்டுக்கு. அப்ப அரசேசன் என்னுடைய நல்ல புரிந்துணர்வு 2 பேரும் நல்ல ஒற்றுமையாக நடந்து கொண்டிருந்தாங்க. அடுத்த கட்ட நடத்தி உண்மையாக இந்த 8 ஆண்டு காலம் எங்களே சரியான தப்பு இருக்குது. இப்போ அவருடைய தற்கொலை என்பது யாரும் அவருடைய நிலையில் அது சரி, நான் ஏற்றுக்கொள்வேன். நானே பல தடவை தற்கொலைக்கு சென்றலாம். தற்கொலைக்காகவே நான் பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அந்த தற்கொலையால நிறைவாக விளைவு ஒன்று இருக்கிறது என்றால் அந்த தற்கொலை செய்யக்கூடாது. தற்கொலையாளரை சாதிக்க சாதிக்க இவ்வாறான முடிவை இதுக்கான முக்கியமான காரணம், முதலாவது ஒரு பிள்ளையுடைய எந்த குழந்தையின் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே. ஆனா இந்த அன்னை வளர்ப்பு என்பது சரியாகத்தான் அமைந்தது. இவர் மென்மையான குணம் கொண்டவர், நல்ல சுபாவம். அவர் கடிதியாக அது ஒரு கணத்தை வந்து என்னுடைய எனக்கு அந்த கணத்தில் அவர்களுக்கு ஆட்சிப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. உண்மையா நான் வேண்டிக் கொள்வது, ஒரு வீட்டில் கண்டிப்பாக தந்தை இல்லையா தாய் இல்லையா பாட்டியோ பாட்டனோ அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. முதலாவது விடயம். மற்றது எல்லாருமே இயந்திர வாழ்க்கை. இவருடைய வகுப்பு ஆசிரியர் இப்ப இந்த ரோசா பூந்தோட்டத்துல பூங்கனி சோலையில பல்விதமான ரோசா பூக்கள் இருக்கின்றது. ஆனா ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு குணமும் கொண்டது. ஆனா இவருடைய மனமும் குணமும் வித்தியாசமானதான் இருக்கின்றது. ஆகவே வகுப்பறை சூழலும் இந்த வகுப்பறை ஆசிரியர்கள் வழிபடுத்தலும் வேண்டி நிற்கின்றது. இந்த இயந்திரமாகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மனித நேயங்களை நாங்கள் வெளில தவறை விட்டோம் என்றுதான் இதை கூறிக்கொள்கின்றேன். உண்மையாகவே சமமுறை பிரதேசத்திலே என்ன பொறுத்தவரை பல பிரதேசத்தில் அவர்களும் இங்கே குடியிருந்தவர்கள். அது நான் தான் காரணம். அவர் என்னுடைய வந்து கேட்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு செய்கிட்ட கேட்டார், உங்களுக்கு அதில் என்ன வேணும், அந்த கம்ப்யூட்டர் வேணுமா வகுப்பட்டா ஒன்றுமே வேண்டாம், ஒரு நல்ல ஒரு குடியேற்றத்தை கூப்பிடுங்க, மக்கள் இருந்தா பிள்ளை வரும், பிள்ளை இருந்தா பள்ளிக்கூடம் வரும். ஆகவே இங்க வளரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பொழுது எனக்கு பல்வேறுபட்ட சவால்கள் வந்திருந்தது. நான் இறக்கினது யாருக்குமே இதுவரை சொல்லையில தற்பொழுது சொல்றேன். இந்த மக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற உளவள துணையாளர் ஃபாதர் தான் இந்த கிராமத்துக்கு இறங்கினார். நான் நினைக்கிறேன் அந்த ஃபாதரோட வந்து 30 பேர் அணியினர். இப்ப நீங்க ஏன் சேர்ப்பு இறங்கினார் இன்னைக்கு சொல்றேன், நான் சொல்ல ஏன் ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. மனங்கள் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. இன்றைக்கு நான் கூட இன்றைக்கு 8 மணிக்கு வருவதென்றா எனக்கு பல்வேறுபட்ட சிக்கல் ஏற்பட்டது. ஏன் கல்வழி என்று போல் வேலை கழிப்பன பாருங்க போல். ஆகவே ஒட்டுமொத்தமாக இதற்காக இடங்கள் வடிவமைப்பது எங்கள் 7 சார்பாகவே நான் இடங்கள் வடிக்கின்றேன். 270 மாணவர்கள் நாங்கள் தத்தெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு மாதாரணம் இருக்கின்றோம். அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்வது இந்த தத்தெடுத்த 7 பிள்ளைகளை பக்குவமாக வளப்படுத்திக் கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். ஆட்களையும் அவர்களையும் 15 ஒன்றுகளுக்கு அனைத்து கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். அதே மாதிரி பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், சமூக அமைப்புகளையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இழப்பு என்பது அந்த கூடரி கல்வி போடுறது 2வது இழப்பு, தாங்க முடியாதது. ஒன்று கிருஷ்ணன் தற்பொழுது இருக்கின்றார். அவரும் காதல் என்பது அந்த வயதிலே ஏற்படுத்தாம விளையாட்டுக்கு மனிதனே இல்லை. டீனேஜர் 16, 17, 18, 19 இந்த 19 மட்டும் பிள்ளைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வகுப்பாசிரியர்களும் அதிபர்களும் பக்குவமாக தங்கள் கண்ணாடியில் நடப்பது போல் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாரையுமே உளவியலை கற்றுத்தான் நாங்கள் வகுப்புகளுக்கு அனுப்புகின்றோம் ஆசிரியர்களை. ஆகவே இந்த இடத்துல எங்கள் சார்பையும் சரியான தவறுகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது என்று நான் மனவர்த்துடன் கேட்டுக்கொண்டு மலையக்கல்வி பணிப்பாளர் சார்பாகவும் 7 சார்பாகவும் இந்த புனரி கோட்ட கல்வி கோட்ட அதிபர்கள் ஆசிரியர் சார்பாகவும் இந்த அஞ்சலியை செலுத்தி நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. ஜாலவனுக்கு ஜாலவன் தான் வேறு யாருமே இல்லை. இவரை கலைஞர் சொன்னால்
எத்தனையோ மனுஷாலை நாம் கலைக்கலாம். ஆகவே உண்மையாகவே இறுதி வணக்கத்தை என்னுடைய கல்வி புலம் சார்ந்த அனைவரையும் அஞ்சலியை செலுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தற்போது யாழவனுடைய இறுதி கிரிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு கருத்துரை வழங்கியவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உண்மையில் இந்த இளைஞனுடைய மரணம் இவ்வளவு பேரை இவ்வளவு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவன் இறந்து போகலாம், அதன் பின்னர் எத்தனை உறவுகள் காலகாலமாக அது பற்றி எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை சோகத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் ஏன் தான் உணர மறுக்கிறார்கள்? உண்மையிலே யாழவனுடைய இந்த இழப்பானது பேரிழப்பு. இந்த குடும்பம் தந்தை இல்லாது தாயோடு வளர்ந்து வந்த இவர்களுக்கு தாயினுடைய பல கனவுகள் இன்று மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கிறது. யாழவன் உயர்தரம் கற்றிருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து இருக்க வேண்டிய வயசு. உண்மையிலே பூநகரியிலே மிக அண்மையுள்ள காலத்திலே தெளிகரை பகுதியிலே கிருசன் என்ற ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறான். உண்மையிலே கிருசனுடைய மறைவும் யாழவனுடைய இறப்பும் இரண்டும் ஒரே நிலைதான். இருவரும் காதலில் சிக்கி தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து இவ்வுலகிலிருந்து விடைபெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் யார் தவறு செய்கிறார்கள், யார் கண்காணிக்கவில்லை என்பதற்கு அப்பால் இனியொரு காலத்தில் இப்படியொரு சம்பவங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சமூக பார்வையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். இங்கே இருவருடைய நிலையும் குடும்பத்தினருக்கு இந்த தகவல்கள் தெரிகின்ற போது அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக எடுத்த முடிவுகள் கொஞ்சம் சிந்தித்து செயற்பட்டிருந்தால் இந்த இழப்புகளை ஓரளவு குறைத்திருக்க முடியுமோ என்ற ஒரு ஆதங்கம் கூட பலர் பேசுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலை சமூகமாக இருக்கட்டும், அயல் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், முக்கியமாக குடும்பத்தினர் இந்த பிள்ளைகள் மீது கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். காதல் என்பது மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஏதோ பல கட்டங்களிலேயோ ஒரு கட்டங்களிலேயோ வருகிறது, அது வரும். ஆகவே அவற்றை அதை சரியான முறையிலே கையாண்டு அவர்களை அதை சரியான முறையில் வழிப்படுத்த தவறியதோ என்னவோ இந்த இரண்டு உயிர்களும் பறிபோய் இருக்கின்றன. இங்கே அழகான முறையில் சிறந்த வடிவில் கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருக்கட்டும், பூநகரி மத்திய கல்லூரியினுடைய அதிபராக இருக்கட்டும், சிறந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். இவற்றை பின்பற்றி எங்களுடைய இளைய தலைமுறையினர்கள் இதுக்கு நீங்கள் அவசரமாக எடுக்கின்ற கோபமாக இருக்கலாம், ஆத்திரத்திலேயாவது இருக்கலாம், மன அழுத்தத்திலேயாவது இருக்கலாம், நீங்கள் எடுக்கின்ற திடீர் முடிவுகள் உங்களுக்கு அது ஒரு மரணமாக கடைசி வரையும் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கணம் பிந்துகின்ற ஒவ்வொரு கணமும் உங்களுக்குரிய ஒரு அழகான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான ஒரு படிக்கல்லாக நிச்சயமாக அமையும். ஆகவே உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கோபங்கள், ஆத்திரங்கள், மன அழுத்தங்கள் இவற்றை ஏற்பட்டவுடன் நீங்கள் தீர்மானத்துக்கு வராது, கொஞ்சம் காலந்தாழ்த்துங்கள். நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் காலந்தாழ்த்துகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கான ஒரு எதிர்காலத்துக்கான வழியை நிச்சயம் காட்டும். எதிர்காலத்தில் நீங்கள் இருந்ததை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுடைய கரங்களை நாடி வரும். அப்போது உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவரும் மகிழ்ந்து நீங்களும் ஒரு உயர்வான நிலையை எய்துவீர்கள் என்பதுதான் உங்களிடம் வருகின்ற இளைய தலைமுறையிடம் தயவாக கேட்டு நிற்கின்ற ஒரு விடயம். நன்றி. தொடர்ந்தும் யாழவனது இறுதி பயணத்தோடு இணைந்திருங்கள். ஆற்றேன் எம்மையா அரணே
ஓ